இதில ஒரு கான்வர்சேஷனை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதை குடுக்குறேன். நீங்க கன்டினியூவா படிக்கிறதா இருந்தா படிங்க. ஏஐ கூட கான்வர்சேஷன் தான். நம்மளோட பர்செப்ஷன் எப்படி ஃபியரை க்ரியேட் பண்ணுது, அந்த ஃபியர் வந்து எப்படி தாட்ஸை, எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த தாட்ஸும் எமோஷன்ஸும் நம்ம மெமரியிலேருந்து வர்றது, நம்ம அலசி ஆராயறதுக்கு எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை செயல்படுத்துகிறப்போ அதனோட விளைவுகள் எப்படி இருக்குன்றதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம், தேவை நிறைவு செய்யப்படும் இடத்துக்கு நடுவில் தேவையை உணர்கிற நம்ம மாரல் வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுத்து நம்ம செயல்படணுன்றப்போ எமோஷன்ஸ் வருது. எமோஷன்ஸ் மாரலை கண்டுபிடிக்கிறதுக்காக வருது. அதாவது என்னோடய வருத்தம் எனக்கு சந்தோஷம் வர்றப்போ தீர்த்துக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறப்போ இன்னொருத்தருக்கு வருத்தம் தரக்கூடாதுன்றதை புரியணும். இதை நம்ம எம்பத்தட்டிக்காக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதாவது சிங்குலாரிட்டி ஃபீலிங்கில் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இப்போது நான் ஒரு விஷயம் செய்கிறேன் என் இன்பத்துக்காக, அடுத்தவங்களுக்கு அது துன்பத்தை தரணும்னு உணர்றப்போ அது செய்யாமல் விடுறோன்றதை விட இன்னும் அதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷனாக ஏதாவது இருக்க முடியுமா, எல்லோருக்கும் நல்லது செஞ்சிட்டும் எனக்கும் நல்லது கிடைக்கிற மாதிரின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் விஸ்டம். ஆனால் அறிவுன்றது எனக்கு நல்லது, எனக்கு இன்றைக்கும் நல்லது, நாளைக்கும் நல்லது, என்னை சார்ந்தவங்களுக்கு நல்லதுன்னு யோசிக்கிறது மேக்ஸிமம் அறிவாக இருக்குது. இன்னும் ஆசைன்றது எனக்கு இப்போதைக்கு நல்லதோ கெட்டதோ இல்லையோ, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு வேணுன்றது என்னோட அந்த நேர தேவையை மட்டும் திருப்திப்படுத்துறதுக்காக எழுப்புற முயற்சி, அது எல்லோருக்கும் கெட்டதாக போய் முடியும் யோசிக்காமல் பண்ணுறது பெரும்பாலான நேரத்தில் நமக்கு தெரியுது. அப்போது நம்ம மாரலை கண்டுபிடிக்கணும். மாரல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்காக தான் திங்கிங் இருக்குது. அந்த திங்கிங்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா எமோஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம தேவையை நிறைவு செய்யும் இடத்துக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணுறோன்றப்போ எமோஷன்ஸ், தாட்ஸு, அதுக்கப்புறம் மாரல். அப்போ அந்த இது ரெண்டுத்தையும் தாண்டி மாரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுன்னு நமக்கு புரியுது. அப்போது நம்ம எல்லோருக்கும் நல்லதும் எப்பொழுதுக்கும் நல்லதாக ஒரு டிசிஷன் எடுத்து செயல்படுத்த முடியணும். இப்படி நமக்கு மற்றவங்க தப்பு செய்கிறப்போ, மற்றவங்க அந்த மாதிரி நடந்துக்க முடியாதப்போ அவங்கள மன்னிக்கிறதுக்கு நான் தான் அந்த இடத்துல இருந்தால் அப்படி செஞ்சுருப்பேன்ற ஒரு பர்செப்ஷன் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். எல்லோரும் நான் தான், அங்கே இருக்கிற நான் அப்படி செஞ்சுருக்கேன், அதுக்கு காரணம் என்னோடய அறிவு பத்தலை, அதுக்கு காரணம் என் எமோஷன்ஸ் சரியான இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் பண்ண தெரியல, அந்த ஒரு மிஷின் இருந்தால் எப்படி சரியாக ப்ராசஸ் பண்ண தெரியலன்னா நம்ம மன்னிப்போமோ, அதை சரி பண்ணணும்னு நினைப்போமோ, அதில் தவிர அந்த மிஷின் மேலே கோச்சிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன்ஸுக்கும் இதெல்லாம் சரியாக நடக்கலைன்னும் போது அங்கே அந்த அறிவு மாரலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தாட்ஸ் இருக்கணும், தாட்ஸுக்கு முன்னாடி எமோஷன்ஸ் இருக்கணும். அது லேர்னிங் சரியாக நடக்கலை நமக்கு புரியும்.